ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெல் பிளாக் காம்போ பற்றி பார்க்க போகிறோம். ஏர்டெல் பிளாக் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட்ல வந்து இன்டர்நெட் கனெக்ஷனுக்கு செப்பரேட்டாகவும் டிடிஹெச் கனெக்ஷனுக்கு செப்பரேட்டாகவும் நம்ம பே பண்ணிட்டு இருப்போம் இல்லைங்களா. இது ரெண்டுமே சேர்த்து ஒன்றா ஒரே கனெக்ஷனாக ஒரே பேமெண்ட் பண்ணுற மாதிரி ஏர்டெல் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் ஒரே ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்நெட்டும் கொடுத்துருவாங்க, ப்ளஸ் வந்து டிடிஹெச்சும் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரெண்டு பெஸ்ட்டான பிளானை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இது வந்து பேசிக் பிளான், பெஸ்ட்டான ஒரு பிளானாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு பெரிய பூஸ்டாகவும் வேல்யூவாகவும் மோட்டிவாகவும் இருக்கும். நான் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், ஏர்டெல் பிளாக் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜியோல வந்து இப்போ இன்டர்நெட் மூலியமா டிவி கனெக்ஷனுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் இப்போ ஏர்டெல் பிளாக்லையும் கொண்டு வந்திருக்காங்க. ஒரே கனெக்ஷன்ல வந்து நீங்க வந்து டிவியும் பார்த்துக்கலாம், பிளஸ் வந்து நீங்க ஃபைபர் கனெக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளானை கொண்டு வந்திருக்காங்க. இதை வாங்கணும் அப்படின்னா எவ்வளவு காஸ்ட் ஆகும், டெபாசிட் அமௌண்ட் இருக்கா, இன்டர்நெட் ஸ்பீட் எவ்வளோ, இது தமிழ் டிவி சேனல்ஸ் எத்தனை இருக்கு, ஹெச்டி சேனல்ஸ் எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலா வந்து இதுல வந்து நம்ம பார்க்க போறோம். இப்போ ரெண்டு பிளான் நம்ம எடுத்து வந்துருவாங்க. ஃபர்ஸ்ட் பிளான் என்னன்னு பாத்தீங்கன்னா, 4 மாசத்துக்கு உண்டான பேமெண்ட் வந்து முன்கூட்டியே பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இது ஸ்டார்டிங் பேசிக் இதுதான். ஓகேங்களா, ஏர்டெல் பிளாக் உடைய ஸ்டார்டிங் பிளான் இதுதான். 699 ரூபா. ஓகேங்களா, உங்க பிளானோட காஸ்ட் வந்து மந்த்லி நீங்க பே பண்றது 499 ரூபா வரும். ஜிஎஸ்டியோட சொல்றேன். ஜிஎஸ்டி சேர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 824 ரூபா வரும். 824 ரூபா மந்த்லி நீங்க ரெண்ட் பே பண்ற மாதிரி இருக்கும். 824 ரூபா எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க டிவி கனெக்ஷன் பார்த்துக்கலாம், பிளஸ் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்கலாம், அன்லிமிட்டட் இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது அதுக்காக வந்து 824 ரூபா நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். பட் வந்து 824 ரூபா எப்படி பே பண்ணணும் பார்த்தீங்கன்னா, 4 மாசத்துக்கு உண்டான பேமெண்ட்டை வந்து உங்ககிட்ட முன்கூட்டியே வாங்கிடுவாங்க. பிளானோடைய காசு தான் வாங்குவாங்க. அவங்க கொடுக்குற டிடிஹெச்சுக்கோ இல்லை வந்து அந்த ரவுட்டருக்கோ செட்டாப் பாக்ஸ்க்கோ அவங்களுக்கு காசு வாங்குறதுல எல்லாமே ஃப்ரீயாக தான் பண்ணி தராங்க. பட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா இந்த 824 ரூபா பிளான், அதை வந்து 4 மாசத்துக்காக மல்டிப்ளை பண்ணி பார்த்தா உங்களுக்கு வந்து 3296 ரூபா வரும் இல்லைங்களா. அந்த 3296 ரூபாயை வந்து 4 மாசத்துக்கு முன்னாடியே அவங்க வாங்கிட்டு 4 மாசத்துக்கு வந்து உங்களுக்கு கழிச்சுக்கிட்டே வருவாங்க. நீங்க 3296 ரூபா நீங்க பண்ணிட்டீங்கன்னா 4 மாசத்துக்கு பேமெண்ட் பண்ணவே தேவையில்லை. நீங்க மந்த்லி 824 ரூபா 4 மாசத்துக்கு அப்புறம் நீங்க பேமெண்ட் பண்ணா போதும். இது நீங்க வந்து ஒரு தடவை நீங்க 3296 ரூபா நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ரவுட்டர் வந்து ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. டிடிஹெச் இன்ஸ்டாலேஷன் ஃப்ரீ, டிடிஹெச் ஆண்டனா ஃப்ரீ, பிளஸ் வந்து அந்த செட்டாப் பாக்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, இவங்க கொடுக்குற செட்டாப் பாக்ஸ் வந்து HDR10 உள்ளது, 4K செட்டாப் பாக்ஸ். அது மட்டும் இல்லாமல் இது ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து உள்ளது. ஓகேங்களா, இது வந்து நீங்க வந்து ஓடிடி ஆப்லாம் வந்து இதுல யூஸ் பண்ணிக்கலாம். இன்டர்நெட் ஸ்பீடு எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டர்நெட் ஸ்பீடு வந்து 40 Mbps ஸ்பீடு இன்டர்நெட் கொடுக்குறாங்க. அதுவும் வந்து அன்லிமிட்டடா கொடுக்குறாங்க. இப்போ ஒரு ஜியோலாம் பாத்தீங்கன்னா லிமிட் செட் பண்ணிட்டு வராங்க. பட் வந்து இதுல பாத்தீங்கன்னா 40 Mbps ஸ்பீடு வந்து அன்லிமிட்டடா கொடுக்குறாங்க. எத்தனை டிவி சேனல்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 550 டிவி சேனல்ஸ் வந்து எல்லா லாங்குவேஜும் சேர்த்து சொல்றேன். ஓகேங்களா, கன்னடா தெலுங்கு சொல்லிட்டு எல்லா லாங்குவேஜ் சேர்த்து 550 டிவி சேனல்ஸ் இவங்க வந்து ப்ரொவைட் பண்றாங்க. தமிழ் சேனல்ஸ் எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 62 தமிழ் சேனல்ஸ் இதுல கொடுத்துருக்காங்க. ஹெச்டி சேனல்ஸ் தமிழ்ல வந்து ஹெச்டி சேனல்ஸ் எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 10க்கும் மேற்பட்ட ஹெச்டி சேனல்ஸ் இருக்கு. நீங்க வந்து வேற இப்போ இங்கிலீஷ்ல ஒரு சேனல்ஸ் ஓடிட்டு இருக்கு அப்படின்னா நீங்க வந்து அதுல போய் லாங்குவேஜ் கூட மாத்தி நீங்க வந்து பாக்குற மாதிரி ஒரு சில ஆப்ஷன்லாம் இருக்கு. ஓகேங்களா, அதனால வந்து 10க்கும் மேற்பட்ட தமிழ் சேனல்ஸ் இருக்கு. இதுல எத்தனை ஓடிடி ஆப்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 17 ஓடிடி ஆப் வந்து சப்ஸ்கிரிப்ஷனோட கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, 17 ஓடிடி ஆப் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் நீங்க எதுவும் வாங்க தேவையில்ல, அவங்களே வந்து இன்க்ளூடிங்கா கொடுத்துருக்காங்க. இது வந்து முக்கியமானது பார்த்தீங்கன்னா இப்போ சன் நெக்ஸ்ட், G5, ஹாட்ஸ்டார், அப்புறம் சோனி லைவ் அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி மெயினான ஓடிடி வந்து 17 ஓடிடி வந்து ஆப்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்னென்ன ஓடிடி ஆப்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினான வந்து நெட்ஃபிளிக்ஸ் பிளஸ் வந்து அமேசான், இந்த ரெண்டு மட்டும் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பேசிக் பிளான் அப்படிங்கிறதுனால அது மட்டும் இதுல இருக்காது. நீங்க ஹை எண்ட் பிளானுக்கு போனீங்கன்னா கண்டிப்பா இது கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஓவராலா வந்து 824 ரூபா ரெண்ட், மந்த்லி ரெண்ட் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். டிடிஹெச் பிளஸ் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் சேர்த்து ஒரே பில்லா வந்துடும். உங்களுக்கு 824 ரூபா வந்து பில் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும். நீங்க வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் கனெக்ஷன் நீங்க எடுக்கும்போது மட்டும் 824 ரூபாய் 4 மாசத்துக்கு டிவைட் பண்ணி உங்கள்கிட்ட வந்து வாங்கிடுவாங்க. 3296 ரூபாய் உங்க கையில பேமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து கனெக்ஷன் வந்து புக் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு 3296 ரூபாங்கிறது ரொம்ப கொஞ்சம் பேமெண்ட் பெருசா இருக்கு, எனக்கு கொஞ்சம் கம்மி ரேட்ல இருக்கா அப்படிங்கிறீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. அது என்னன்னு பாத்துருவோம். இப்போ இன்னொரு ஆப்ஷன் வந்து சேம் தாங்க. இப்போ நானோட காஸ்ட் ஜிஎஸ்டி சேர்த்தா 824 ரூபா மந்த்லி நீங்க ரெண்ட் பே பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, பட் வந்து மந்த்லி 824 ரூபா இருக்குங்களா, இது வந்து முன்கூட்டியே எந்த பேமெண்ட் வாங்க மாட்டாங்க. ஒரு 1500 ரூபா மட்டும் நீங்க முன்கூட்டியே பே பண்ற மாதிரி இருக்கும். அதுல வந்து 3296 ரூபா நீங்க பே பண்றீங்களா 4 மாசத்துக்கு. இதுல எப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க 1500 ரூபா பே பண்ணிட்டீங்கனாலே போதும், ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு வந்து நீங்க எல்லாமே கொடுத்துறாங்க. ஒரு மாசத்துக்கு அப்புறம் நீங்க 824 ரூபா பே பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு பாத்தீங்கன்னா இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து கொடுத்துருவாங்க, டிடிஹெச் கனெக்ஷன் கொடுத்துருவாங்க, ஆண்டனா இன்ஸ்டாலேஷன் எல்லாமே ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. இதுலயும் பாத்தீங்கன்னா 550 டிவி சேனல்ஸ் இருக்கும், பிளஸ் வந்து தமிழ் சேனல்ஸ் வந்து 62 இருக்கும், ஹெச்டி சேனல்ஸ் 10 இருக்கும்,
17 ஓடிடி கொடுத்துருவாங்க. எல்லாமே சேம் தான். அதில் இருக்கிற பிளான்ல இருக்கிற எல்லாமே இதில் கொடுத்துருவாங்க. பட் வந்து அந்த டெபாசிட் அமௌண்ட்டுங்கிற மாதிரி இருக்கு இல்லையா, 1500 இது கொடுத்தீங்கன்னா 1 மந்த்துக்கு கொடுப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா 3296 ரூபாங்கிறத பிளானுக்கு வந்து கழிச்சுக்கிட்டே வருவாங்க. வந்து அது பெனிஃபிட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிளானுக்கு மட்டும் தான் காஸ்ட் எடுக்கிறாங்க. இவங்க வந்து அப்படி இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய் நீங்க கொடுக்குறது வந்து டிவைஸ்க்கு சேர்த்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்க 1000 ரூபாய் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாசத்துக்கு வந்து எந்த பேமெண்ட் பண்ண தேவை, ஒரு மாசத்துக்கு அப்புறம் நீங்க வந்து 824 ரூபாய் பண்ற மாதிரி இருக்கும். இது ரெண்டுமே சேம் இன்டர்நெட் கனெக்ஷன் தான், சேம் டிவி சேனல் தான், எல்லாமே சேம் தான். பட் வந்து அங்க 3296 ரூபாங்கிறது போது இங்க வந்து 1500 ரூபாயா மாறுது. 3296 ரூபாங்கிறது 4 மாசத்துக்கு, இங்க 1500 ரூபாங்கிறது ஒரு மாசத்துக்கு. ஓகேங்களா, இதை மட்டும் நீங்க பாத்துக்கிறங்க. எதுக்காக இந்த மாதிரி நம்ம பிளான் கொடுக்குறாங்க ஏர்டெல் பிளாக் அப்படின்னு சொன்னா, ஜியோ வந்து இப்போ ஃபைபர் இன்டர்நெட் மூலியமா டிடி செட்டப் பாக்ஸ் டிவி கனெக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி இவங்க கொடுக்குறாங்க. பட் வந்து அதையும் இதையும் கம்பேர் பண்ணா எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏர்டெல் பெஸ்டா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இவங்க வந்து நீங்க புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து செட்டப் பாக்ஸ் கனெக்ஷன், அதாவது டிடிஹெச் கனெக்ஷன்ல வந்து ஒரு ஆண்டனா மேல ஃபிக்ஸ் பண்ணி செப்பரேட்டா கனெக்ஷன் கொடுத்துருவாங்க. அவங்க ஒரு டீம் வருவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஃபைபர் இன்டர்நெட் கனெக்ஷனுக்கு வந்து ஒரு டீம் வந்து ஒர்க் பண்ணி அவங்க கனெக்ஷன் கொடுத்துருவாங்க. இது ரெண்டுமே கொடுத்துருவாங்க. பட் வந்து இப்போ மழை பெய்யுது, ரொம்ப மழை பெஞ்சா கூட, இது இப்போ டிவி கனெக்ஷன் கட் ஆயிடுச்சுன்னா கூட, ஏர்டெல் கண்டிப்பா கட் ஆகும். சிக்னல் ப்ராப்ளம் இஷ்யூ ஆயிடுச்சுன்னா கூட ஃபைபர் கனெக்ஷன் மூலமா நம்ம சன் நெக்ஸ்டோ இல்ல வேற ஏதாவது ஓடிடி ஆப்ல போய் லைவ் டிவி சேனல்ஸ் வந்து வாட்ச் பண்ணிக்கலாம். இல்ல ஃபைபர் ஒயர் கட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம டிடிஹெச்ல இருந்து நம்ம வந்து கண்டென்ட் வந்து வாட்ச் பண்ணிக்கலாம், டிவி சேனல்ஸ் வந்து வாட்ச் பண்ணிக்கலாம். ஆனா வந்து ஜியோ வந்து அந்த மாதிரி கிடையாது. ஒரே ஒயர்ல வந்து எல்லாமே கொடுக்கறதுனால அவங்க ஃபைபர் ஒயர் எங்கேயாவது கட் ஆயிடுச்சு அப்படின்னா அவ்வளவுதான், அவங்க இந்த ஒரு என்டர்டைன்மெண்ட்டும் கிடைக்காது அவங்க ஃபைபர் ஒயரை ரெடி பண்ற வரைக்கும். இதுல அப்படி கிடையாது. இது வந்து ரெண்டு கனெக்ஷன் செப்பரேட்டா இருக்கிறதுனால ரெண்டுல ஏதாவது ஒன்னு ப்ராப்ளம் ஆனா கூட ஒன்னு வந்து நம்ம வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். இவங்க ஜியோ அப்படிதான் ப்ரொவைட் பண்றாங்க. அதை பார்த்து தான் இவங்களும் வந்து இந்த மாதிரி வந்து காம்போ கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இது எப்படி புக் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து கஸ்டமர் கேர் கால் பண்ணியும் புக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கூட நீங்க ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்னு சொல்லிட்டு பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணி நீங்க எந்த மொபைல் நெட்வொர்க் வேணா யூஸ் பண்ணலாம். பட் வந்து ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப் வந்து சப்போர்ட் பண்ணும். நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க ஏர்டெல் பிளாக் காம்போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்க மொபைல் நம்பர் கேட்கும். உங்க மொபைல் நம்பர் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ஓடிபி வரும். அதை வந்து நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுடைய அட்ரஸ் என்ன பிளான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நீங்க ஜஸ்ட் வந்து அட்ரஸை மட்டும் போட்டு கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு கால் பேக் பண்ணுவாங்க. நேர்லயே வந்து விசிட் பண்ணி உங்களுக்கு எந்த பிளான் வேணுமோ அதை சூஸ் பண்ணிட்டு அதுக்கான பேமெண்ட்டை வாங்கிட்டு போயிடுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்து டிடிஹெச் கனெக்ஷன்ல இருந்து ஒரு டீம் வந்து உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணி தருவாங்க. நெக்ஸ்ட் இன்டர்நெட் கனெக்ஷன்ல இருந்து வந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. இது ரெண்டுக்குமே ஒரே ஐடி தான் கொடுப்பாங்க. ஒரே ரீசார்ஜ் பண்ற மூலியமா உங்களுக்கு வந்து ரெண்டுமே நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். இதோட கஸ்டமர் சர்வீஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஏர்டெல் டிடிஹெச் கனெக்ஷன் இப்போ நீங்க தனியா செப்பரேட்டா யூஸ் பண்றீங்கன்னா நீங்க கால் பண்ணா கூட கொஞ்சம் டிலே ஆகலாம். அதே மாதிரி ஃபைபர் கனெக்ஷனுக்கு நீங்க கால் பண்ணா காலே எடுக்க மாட்டாங்க. பட் வந்து இதுல எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏர்டெல் பிளாக்குனே ஒரு தனியான ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. நீங்க ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா ஏர்டெல் கஸ்டமர் பிளாக்கோட கஸ்டமர் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உடனே வந்து வித்தின் ஒரு 5 ஹவர்ஸ்க்குள்ளேயே உங்களுக்கு வந்து என்ன ப்ராப்ளம் வந்தாலும் சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, ஸோ ஓவராலா இதுல தான் விஷயம். ஏர்டெல் பிளாக் கனெக்ஷன் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம் இல்லையா. அதே மாதிரி ஜியோ ஃபைபர் இன்டர்நெட் கனெக்ஷன், இதுவும் டிடிஹெச் கனெக்ஷன் பிளஸ் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் எப்படி எடுக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க அதை போய் நம்ம யூடியூப் சேனல் செக் பண்ணி பாருங்க. அது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு பெரிய பூஸ்டாவும் மோட்டிவாவும் இருக்கும். நான் நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.